வின்டர் சீசன் முடிஞ்சு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வின்டர் சீசனில் உங்கள் எல்லாரோட ஹேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும், டேமேஜாக இருக்கும், முடி பாதியிலே உடையிற பிரச்சனை, ஃப்ரிஸியாக இருக்கிறது, இல்லை ஹேரோட டென்சிட்டி வந்து குறைஞ்சி போச்சு, பின்னல் வந்து மெல்லிஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த டேமேஜை ஒரு சிம்பிளான ஹேர் மாஸ்க் மூலயமா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். இது நான் என்னோட ஹேருக்கு யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்ச ஒரு ஹேர் மாஸ்க்கு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலில் ஒரு ஹேர் கேர் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது, பிரிட்டிலாக இருக்குது, இன்னொன்று ஹேரில் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்குது, முடி ரூட்டில் இருந்து கொட்டுது, முடியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, முடி வந்து சன்னமாக இருக்குது, பாதியிலே உடையிற பிரச்சனை வந்து இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நான் காமிக்க போகிற ஹேர் மாஸ்க் ரொம்ப நியூட்ரிட்டிவாக இருக்க போது. உங்களோட ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போது. நீங்கள் இது வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்னென்னு வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் வந்து தேவை. தேங்காய் வந்து நீங்கள் பிஞ்சு தேங்காவும் எடுத்துக்கலாம், இல்லை முத்தினதாகவும் எடுத்துக்கலாம். ஸோ முத்தின தேங்காய்லாம் நார்மலாக ஃபுட்டுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க மாட்டோம், பிகாஸ் இதில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால. அந்த மாதிரி தேங்காய்லாம் கூட நீங்கள் ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். ஸோ தேங்காய் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஹேர் டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களோட ஹேரை சூப்பராக ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால தான் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜார் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளெண்டரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதை இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கோகனட் மில்க் வந்து நமக்கு கிடச்சிடும். நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க, பிகாஸ் கோகனட் மில்க் ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி பிழிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கோகனட் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கோகனட் மில்க் நீங்கள் டேரெக்டாகவே உங்களோட ஹேர் மாஸ்க்காக வந்து யூஸ் பண்ணலாம். இது கூட எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேர் மாஸ்க்கெல்லாம் பிசுன்னு யூஸ் பண்ண பிடிக்காது, ஸ்டிக்கியாக இருந்தால் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி இது கூட ரெண்டாவது முக்கியமான இன்க்ரீடியன்ட் உங்களோட ஹேர் டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வெந்தய பவுடராக வந்து எடுத்திருக்கேன். வெந்தயத்தை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்தய பவுடர் வந்து ரெடி ஆகிடும். வெந்தய பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட வெந்தய பவுடர் இல்லை அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வெந்தயத்தை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டு அது கூட இந்த கோகனட் மில்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெந்தய பவுடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பவுடர் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையிலையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெந்தய பவுடர் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ரன்னியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் வெந்தயத்தோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். ஸோ தட் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்கு நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டால் கூட போதும், இந்த மாதிரி உங்களோட ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பிடிக்காது. சட்டுன்னு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு வெந்தய பவுடர் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஹேர் மாஸ்க் வந்து ரெடியாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு அப்படி இல்லைனா ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஹேர் ஆயில் நல்லா உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம டேமேஜ்டு ஹேரை சரி பண்ண போகிறதுனால ஆயிலோட நியூட்ரியன்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி நாள் நைட்டே என்னோட ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பில் இந்த மாதிரி சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து ஹேர் மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இருக்க தேங்காய் பால் அண்ட் வெந்தயம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுக்கும். உங்களுக்கு சிவியர் ஹேர் ஃபால் இருக்குனாலும் இந்த மாதிரி ஸ்கேல்ப்லேருந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரோட ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மெனக்கட்டு சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் லென்த்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முடி பாதியிலே உடையுது, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது ஹேர் அப்படின்னா ஹேர் திக்காக க்ரோத் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோதான். இது ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் இல்லைனா 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் உங்களோட ஹேரில் இருக்கட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு எது வேணாலும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் எஃபர்ட்டும் கம்மியாக போடணும், அதே சமயம் ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கணும்
வாங்குவதை இந்த ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும். சில பேரோட ஹேரில் டேமேஜ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னா மாதத்துக்கு 4 தடவை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட டேமேஜ் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ஹேர் கேரில், ஸ்கின் கேரில், இல்லை பாடி கேரில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். உங்களை வேறு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.